ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னோடு தனியாக பேசியே ஆக வேண்டும் என்று நினைத்தேன். நீயும் என்னுடைய ஆணைப்படி என்னுடைய வாக்கினை கேட்க உள்வந்திருக்கின்றாய். 3 நிமிடம் எனக்காக ஒதுக்கி நான் சொல்வதை முழுமையாக கேள். உன் வாழ்விற்கான மிகப்பெரிய வெற்றி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்ற நேரமும் வந்து விட்டது. இது நாள் வரை நடந்து முடிந்த பல நிகழ்வுகளால் என்னடா வாழ்க்கை இது என்று சோர்ந்து போய் இருந்தாயல்லவா? இப்படி சோர்ந்து போய் இருக்கும் நீ நான் நடத்தப் போகும் பேரதிசயத்தால் மிகவும் மனமகிழவும் இருக்கின்றாய். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் எப்பொழுதும் வாழ்க்கையை சகித்து கொள்கின்றாய். பிரச்சனை என்கின்ற ஒன்று இல்லாமல் மனிதனுடைய பிறவி என்ற வாழ்க்கை இருக்காது என்பது அதுதான் உண்மை. உண்மை எப்பொழுதும் கசக்கத்தான் செய்கின்றது. ஆனால் அந்த கசப்பானது வாழ்க்கையை இனிமையாக மாற்றத்தான் இனிமையாக்கத்தான் வருகின்றது என்பது புரிந்து கொள்வதுதான் பக்குவப்பட்ட நிலை. என் அன்பு குழந்தையே, எல்லா தெய்வங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளை தாண்டித்தான் வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். தெய்வத்திற்கே இந்த நிலைதான் என்கின்ற பொழுது மானிட பிறவியான நாம் எல்லாம் எப்படி என்று சற்று சிந்தித்துப்பார். என் அன்பு குழந்தையே, இத்தனைக்கும் மத்தியில் நீ இப்பொழுது ஓரளவு நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அதற்கு இறைவன் மீது நீ வைத்திருக்கின்ற பக்தியும் நம்பிக்கையும் தான் முதன்மையான காரணம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீ சந்தித்து விட்டாய். அனைத்தும் முடிந்து விட்டது. இனி வரும் நாட்கள் உனக்கு இன்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கும். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடைப்பது இல்லை. ஆனால் வருகின்ற பிரச்சனைகளை யார் யார் எப்படி சமாளித்து அதிலிருந்து மீண்டு வெளிவருகின்றார்கள் என்பதில்தான் ஒவ்வொருவருடைய சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் இருக்கின்றது. சுலபமாக பிரச்சனைகளின் தீர்வை சிலர் கண்டுபிடித்து விடுவதால் அதிலிருந்து தப்பித்து வெளிவந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கின்றார்கள். பிரச்சனை எந்த இடத்திலிருந்து ஆரம்பமாகின்றது என்று அலசி ஆராய்ந்து அந்த இடத்தில் முற்றுப்புள்ளியை வைத்து விட்டால் எந்த ஒரு துன்பமும் தீங்கும் முன்னை தொடராமல் இருக்கும். எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் எவ்வளவு முயற்சியை செய்தாலும் நேரம் காலம் என்று ஒன்று கூடி வரும்பொழுதுதான் அனைத்தும் சாத்தியப்படுகின்றது என்ற உண்மை ஒரு பக்கம் நிலவிக்கொண்டும் இருக்கின்றது. எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் நேரமும் காலமும் கூடி வரும்பொழுது மிக பெரிய வெற்றியும் பேரதிர்ஷ்டமும் பெறக்கூடியவர்களாக சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் பிறவியில் செய்த புண்ணியங்கள்தான். நல்ல கர்மா தீய கர்மா என்று 2 வகை அவரவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தாக வேண்டி இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்றால் தீய கர்மாக்களை கழித்து கொண்டு இருக்கின்றாய் என்று அர்த்தம். அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகின்றது என்றால் நல்ல கர்மாவை நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் இக்கணத்திலிருந்து நீ நல்ல கர்மாவை அனுபவிக்கப் போகின்றாய். மிக பெரிய வெற்றி உன்னை தேடி வரப்போகின்றது. இனி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லதே நடக்கும்.